குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆடியோவில் சில ஈக்விட்டி ஷேர்ஸை பற்றி பார்க்கலாம். இது ஆல்ரெடி பல பேர் கேட்டிருக்காங்க. அவங்க கேட்டே ஒரு 4 நாள் ஆகுது. இந்த லோதா டெவலப்பர்ஸ் அப்படின்னு ஒரு ஒரு ஈக்விட்டி ஸ்டாக்கை பற்றி கேட்டிருக்காங்க. அது இப்போ ட்ரேட் ஆகிறது வந்து 1063 ரூபாயில் ட்ரேட் ஆகுது. இது இப்போ வரையும் இறங்கிக்கிட்டு தாங்க இருக்குது. ஏன்னா மார்க்கெட்டு டோட்டலாகவே எல்லாமே இறங்கிட்டு தான் இருக்குது மார்க்கெட்டில். ஸோ நிஃப்டி 50 மட்டும் இண்டெக்ஸ் மட்டும் ஏதோ கொஞ்சம் ஏற்றி வச்சுருக்காங்க இந்த டிஐஸு. மற்றபடி ஸ்டாக்ஸ் எல்லாம் கையை விட்டாங்க. ஏன்னா ஸ்டாக்ஸ் எல்லாம் ஒவ்வொரு ஸ்டாக்ஸுமே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எல்லாமே இறங்கிக்கிட்டு தான் இருக்குது. எல்லாமே பெரிய லெவலில் இறங்கிக்கிட்டு இருக்குது. இந்த லோதா டெவலப்பர்ஸோட 52 வீக் லோ வந்து 1035 தான். அவன் இப்போ இருக்குது 1063. ஸோ இன்னும் ஒரு 28 பாயிண்ட்டு கிட்ட தான் இருக்கான் இறங்கிறதுக்கு. 28 பாயிண்ட்டு இறங்கிட்டான்னா ஆல் டைம் லோ. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவன் ஆல் டைம் லோயெல்லாம் கட் பண்ணி 954 வரையும் வரும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது இந்த லோதா டெவலப்பர்ஸ். இதுதான் இதில் இருக்க டெக்னிக்கல். ஆர்எஸ்ஐ வந்து 28 வந்துட்டான். 28 கிட்ட இருக்குது. இது கண்டிப்பாக இந்த 52 வீக் லோவெல்லாம் டச் பண்ணிவிட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு 954 வரையும் வரும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு சார்ட்டோட டெக்னிக்கல்லையும் ப்ரைஸ் ஆக்ஷன்லேயும் தெரியுது. இதோட ஃபண்டமெண்டல் செக் பண்ணலாம். பிஇ ரேஷியோ அபோவ் 31க்கு மேலே இருக்குது. ஸோ அதிகமாக இருக்குது வேல்யூவேஷன் ரேஷியோ. ப்ரைஸ் டு புக்கு 5 கிட்ட இருக்குது. ஸோ இதுவும் அதிகம்தான். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 15% அபோவ் இருக்குது. டிவிடெண்ட் வந்து 0.39% தான் கொடுக்குறான். இதில் க்ரோத்து ஆர்ஓசி ஆர்ஓஇ எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஒரு டெவலப் ஆகக்கூடிய ஸ்டாக்குக்கு என்ன இருக்கணுமோ அதுதான் இருக்குது. பட் வேல்யூவேஷன் பார்த்தா பிஇ ரேஷியோ அதிகமாக இருக்குது. ப்ரைஸ் டு புக்கும் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த வேல்யூவேஷனுக்கு இது சூட்டபுளாக இல்லை. அதனால தான் இதை பிடிச்சி அடிக்கிறாங்க. இது நல்ல நான் சொன்ன மாதிரி 954 வரையும் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 954னால் உடனே 954லாம் வராது. எப்படி வரும்னு நான் சொல்கிறேன்னா, இப்போ அந்த ஆல் டைம் லோ 1035 இருக்கா, அதை தொட்டுட்டு மறுபடியும் 1100 1080 போயிட்டு அகைன் வந்து 954 அந்த ரேஞ்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி தான் வரணும். அப்படி இல்லைன்னா 1000 வரையும் வந்துட்டு மறுபடியும் ஒரு 1100 வரையும் போயிட்டு மறுபடியும் 954 வந்தே தீரும் இந்த லோதா டெவலப்பர்ஸ். இதோட ஷேர் ஹோல்டர்ஸ் பேட்டர்ன்ஸ் யாரெல்லாம் வச்சுருக்காருன்னா, ப்ரொமோட்டர்ஸ் கிட்ட 72% இருக்குது. எஃப்ஐ கிட்ட 24% இருக்குது. மியூச்சுவல் ஃபண்டு கிட்ட ஒரு 1.5% இருக்குது. இன்சூரன்ஸ் கம்பெனி ஒரு 1.25% இருக்குது. டிஐஸ் கிட்ட ஒன்றுமே இல்லை. அதனால தான் இந்த மார்க்கெட்டில் இது இறங்கிக்கிட்டு இருக்குது. சப்போர்ட்டுக்கே ஆள் இல்லை. டிஐஸே இல்லை. மியூச்சுவல் ஃபண்டும் பெரிய லெவலில் வச்சு இல்லை. அப்புறம் நான் இன்ஸ்டியூஷன். ஸோ டோட்டலாக ப்ரொமோட்டர்கிட்ட தான் இருக்குது. ஸோ இது ஹையர் வேல்யூவேஷனில் இருக்கிறதுனால தான் இப்போதைக்கு இது இறங்கிக்கிட்டு இருக்குது. ஏன்னா அந்த ஃபண்டமெண்டல் நம்ம பிஇ ரேஷியோ செக் பண்ணோம்ல, அபோவ் 32 இருக்குது. ஸோ இது கொஞ்சம் ஹையர், ரொம்ப அதிகம். ப்ரைஸ் டு புக்கு 5 கிட்ட இருக்குது. ஸோ அதனால தான் இதை அடிக்கிறாங்க. இது இன்னும் கொஞ்சம் இறங்கணும். 954 வந்ததுன்னா நம்ம அங்கே புதுசாக கன்சிடர் பண்ணுறவங்க அங்கே கன்சிடர் பண்ணலாம். இல்லை நீங்கள் ஆல்ரெடி நம்ம பல பேர் வாங்கி வச்சுருப்பாங்க. வாங்கி வச்சுருக்க நீங்கள் என்ன பண்ணணுன்னா 954 வரும்போது கணிசமான அளவுக்கு ஆவரேஜ் பண்ணால் மட்டும்தான் இது ஓரளவுக்கு நியர் த ப்ரைஸ் வரும். நம்ம ஓரளவுக்கு லாஸஸை குறைக்கலாம். அங்கேருந்து அது ரெக்கவரி ஆகிடுச்சுன்னா மார்க்கெட் ரெக்கவரி ஆகிடுச்சுன்னா இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் சல்லுன்னு மேலே வரும். இதுதான் இப்போதைக்கு இந்த லோதாவில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். அடுத்தது இந்த கொச்சின் ஷிப்யார்டு இந்த ஒரு போன வாரம் தான் இந்த ஷேரை பற்றி நான் ஒரு ஆடியோ போட்டிருந்தேன். நான் அதுலேயே சொல்லியிருந்தேன் 1495. ஏன்னா இவன் ஹையர் வேல்யூவேஷனில் இருக்கான். இவன் கண்டிப்பாக கீழே இறங்குவான். ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 1495 வரும்னு சொல்லியிருந்தேன். ரெண்டாவது சப்போர்ட்டு 1337 வரும்னு சொல்லியிருந்தேன். சொல்லி ஒரு 3 நாள் 4 நாள் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வந்துட்டான் 1495. இன்றைக்கி பெரிய லெவலில் இறங்கியிருக்கு.
இந்த கொச்சின் ஷிப்யார்டு. இது இன்னமும் இறங்கும். எது வரையும் இறங்குன்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்ன மாதிரி அந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை டச் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் இருக்கிற சப்போர்ட்டு 1390, 1400னே வச்சிங்களேன். இந்த 1400 வரும்போது இவன் ரிவர்ஸ் ஆகலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இல்லைனா இங்கேருந்து இன்னும் ஒரு 50 பாயிண்ட் இறங்கிட்டு இது ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டெக்னிக்கலாக சொல்கிறேன். டெக்னிக்கல் பவுன்ஸ் வந்து இந்த கொச்சின் ஷிப்யார்டில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் போன வாரம் சொல்லும் போது அது வந்து 1600 கிட்டே என்னமோ 1500 600 இருந்த மாதிரி இருக்குது. எக்ஸாக்டாக தெரியல. ஆனால் நான் இப்போ தான் போட்டேன். ஒரு இன்றைக்கி வெனஸ்டேவா, போன வீக்கில் தான் போட்டேன் இந்த கொச்சின் ஷிப்யார்டு. அதில் நான் கிளியராக சொல்லியிருந்தேன் அது கண்டிப்பாக கீழே தான் வரும் அப்படின்ட்டு. அதுதான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. இதோட ஃபண்டமெண்டல் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது தான். ஏன்னா இவன் பி ரேஷியோ வந்து 52 இருக்கான். ஓவர் வேல்யூவேஷனு. ப்ரைஸ் டு புக்கு 7 கிட்ட இருக்குது. ரொம்ப அதிகம். ஸோ இது ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். இது ஹை வேல்யூவேஷன் ஸ்டாக்கு. அதனால் இதில் செல்லிங் நடக்குது. இது நான் சொன்ன மாதிரி 1200லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இந்த கொச்சின் ஷிப்யார்டில். ஸோ இதை வச்சுருக்க நீங்கள் ஆவரேஜ் பண்ணால் மட்டும்தான். ஆல்ரெடி வாங்கி வச்சுருந்தீங்கன்னா ஆவரேஜ் ஒன்று தான் இதில் உங்களை சால்வ் பண்ணக்கூடிய ஒரே வழி. அது வரையும் இது இறங்க தான் வாய்ப்பு அதிகம். ஏன்னா ஹை வேல்யூவேஷனில் இருக்குது. அதுதான். அடுத்தது இந்த எஸ்ஜேவிஎனை பற்றி கேட்டிருக்காங்க. எஸ்ஜேவிஎன் வந்து இப்போ அது இறங்கிக்கிட்டு இருக்குது. இது ஒரு கவர்மெண்ட் கம்பெனியில் பவர். இப்போ இருக்கிற அவன் ட்ரேடு வந்து 71 ரூபாய் 70 காசு இருக்குது. இதை ரொம்ப பேர் கேட்டிருக்காங்க. எஸ்ஜேவிஎன் நான் வச்சுருக்கேன் சார், நான் 100 ரூபாயில் வாங்கணும் சார், அது இறங்கிக்கிட்டே இருக்குது, கொஞ்சம் அது என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்ட்டுருக்காங்க. அது என்னன்னு சொல்கிறது, அது இறங்கிக்கிட்டு தான் இருக்குது. இது வந்து இதில் ஒரு கேப்பு வேறு இருக்குது. 53 இருக்குது, சாரி 50 இருக்குது ஒரு கேப்பு. அந்த கேப்பு அது வரையும் ஃபில் பண்ணுறதுக்கு வருவான்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா இப்போ 71 இருக்கான். இவன் சப்போர்ட் எடுக்கக்கூடிய இடம் 63 தான் இருக்குது. இதோட 63 தான் இவன் சப்போர்ட் எடுப்பான் இந்த எஸ்ஜேவிஎன். ஓகேங்களா? 63 கட் பண்ணனா அந்த கேப்பை கண்டிப்பாக ஃபில் பண்ணும். அந்த கேப் எங்கே இருக்குன்னா 50 இருக்குது. ஸோ டெக்னிக்கலாக இவன் பேரிஷ் உள்ளே இருக்கான். ஆர்எஸ்ஐயில் பார்த்தா 25 கிட்ட இருக்குது. ஸோ இது இன்னும் இறங்கும் அப்படின்றதுல கிளியராக இருக்குது. ஃபஸ்ட்டு சப்போர்ட் 63, அதுக்கப்புறம் இருக்கிற சப்போர்ட் 50, ஒரு நிமிஷம், அதுக்கப்புறம் இருக்கிறது 56, அதுக்கப்புறம் இருக்கிறது 50. ஆனால் 50 தான் இது ரிவர்ஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு சார்ட்டில் தெரியுது. இதோட பிஇ ரேஷியோ 51 இருக்கான். ப்ரைஸ் டு புக்கு 2 இருக்குது. பிஇ ரேஷியோ 51 இருக்குதுங்க. அப்புறம் எப்படிங்க இது இந்த ஸ்டாக்ஸு போகும்? ஷார்ட் டேர்மில் வெரி வீக்காக இருக்குது, வெரி நெகட்டிவ் ஷார்ட் டேர்மில் இந்த ஸ்டாக்ஸு. லாங் டேர்மில் ஹோல்ட் பண்ண பெரிய லெவலில் இது மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போதைக்கு கரண்ட் டைமில் இது இன்னும் ஃபர்தராக நான் சொன்ன அந்த ப்ரைஸ் ரேஞ்செல்லாம் வரும். நீங்கள் ஆல்ரெடி வாங்கி வச்சுருந்தீங்கன்னா இப்போ எதையுமே பண்ணாதீங்க. இந்த ஸ்டாக்கை கம்முன்னு விடுங்க. நான் சொன்ன அந்த 63 ஃபஸ்ட்டு சப்போர்ட் வரும்போது அங்கே ஒரு ஆவரேஜ் பண்ணுங்கள். அங்கே கூட கொஞ்சம் மினிமமாக பண்ணுங்கள். 50 வரும்போது ஓரளவுக்கு நல்லா ஆவரேஜ் பண்ணுங்கள். அது அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். இது ஓவர் வேல்யூட் ஸ்டாக்ஸ், அதனால தான் இது இறங்கிக்கிட்டு இருக்குது. இவன் டிவிடெண்ட்டு 1.95% கொடுக்குறான். க்ரோத் எல்லாம் அந்த அளவுக்கு ஒன்றுமே இல்லை. இதில் ஆர்ஓசி எல்லாம் பிலோ 3 இருக்குது. ஆர்ஓஇ வந்து 4% தான் இருக்குது. ஸோ இதில் டெவலப்மெண்ட்டே இல்லை. ஆனால் ப்ரைஸ் வந்து ஹையர் வேல்யூவேஷனில் இருக்குது. அதுதான் இதில் இருக்கக்கூடிய பிரச்சனை. அதனால தான் இப்போ இதை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. ப்ரொமோட்டர்ஸ் கிட்ட 82% இருக்குது. எஃப்ஐஸ் கிட்ட 2.5% இருக்குது. மியூச்சுவல் ஃபண்டு கிட்ட 1.5% இருக்குது. இன்சூரன்ஸ் கிட்ட 2.25% இருக்குது. நம்ம டிஐஸ் கிட்ட எதுவுமே கிடையாது. ஸோ டிஐஸ் இல்லாத ஷேர்ஸ் எல்லாம் இப்படி தான். இதுக்கு முன்னாடி பார்த்ததும் டிஐஸ் கிட்ட ஷேர்ஸே கிடையாது. ஸோ அதனால தான் இது ஹையர் வேல்யூவேஷனில் இருக்கிறனால தான் மார்க்கெட்டு எங்கேருந்து இறங்குது தெரியுங்களா? இது 101 ரூபா. ஒருத்தர் கேட்டிருந்தார் 101 ரூபாயில். ஆமாம், இதுதான் 101 ரூபாலேருந்து இறங்குது சார் அப்படின்ட்டுருக்காரு. 101னா 30 ரூபா இறங்கியிருக்கு ஒரு ஷேருக்கு.
அவர் எவ்வளோ ஷேர் வச்சுருக்காரோ பாவம் தெரில. ஆனால் இது இன்னும் இறங்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். ஏன்னா இதில் க்ரோத் ஃபண்டமெண்டலாக எதுவுமே இல்லை. ROE ROC எல்லாமே பிலோ 4 கிட்ட இருக்குது பர்சன்டேஜ். அப்புறம் இது எப்படி? ஆனால் ப்ரைஸ் டு புக்கு மட்டும் 52 இருக்குது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டாக்ஸில் தான் ஜனங்க போய் பெரிய லெவலில் ஷேரை வாங்கி மாட்டிக்கிறாங்க. அதுதான் இந்த மாதிரி ஷேரெல்லாம் ஒரு 10 ஒரு 5 இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கணும். இப்போ ஒரு 10 ஷேர் வாங்கி வச்சுருக்கோமா, இப்போ நான் 63 சொல்கிறேன்னா அங்கே வரும்போது ஒரு 10 ஷேர் வாங்கிக்கணும். அப்புறம் 57 சொல்கிறேன்னா அங்கே ஒரு 20 ஷேர் வாங்கிக்கணும். 50 சொல்கிறேன்னா அந்த இடத்துல இந்த ரெண்டுத்தையும் சேர்த்தா 40, 20 இது ஒரு 10 30, அங்கே போயிட்டு ஒரு 30 ஷேர் வாங்கிக்கணும். டோட்டலாகவே ஒரு 60-70 ஷேர் தான் இருக்கும். அப்போது 101 வாங்கினவங்க நான் சொன்ன மாதிரி ஆவரேஜ் பண்ணால் 50 கரண்ட் ப்ரைஸ் இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு 60 வந்திருப்பாங்க. கரெக்டாக? அப்போது இந்த 50 வந்துச்சுன்னா ரிவர்ஸ் தான் ஆகும். ஏன்னா இது கவர்மெண்ட் கையில் இருக்கக்கூடிய கம்பெனி, அவங்க அப்படியே நட்டாத்தில் இதை விட்டுருவாங்களா? விட மாட்டாங்க. அப்போது ஏதோ ஒரு ஸ்டேஜில் அது திரும்ப போகுது. அப்போ நம்ம கரண்ட் ப்ரைஸுக்கு நியரஸ்ட்டு ப்ரைஸில் இருந்தோம்னா அது ரிவர்ஸ் ஆகும்போது நமக்கு ப்ராஃபிட் அங்கேருந்தே ஜென்ரேட் ஆகும். அதுதான் இதில் நடந்துக்கிட்டு நடக்கும். இப்படி தான் நடக்கும், வேறு வழி இல்லை. இதுதான் இந்த SJVனில் இருக்கக்கூடிய கரண்ட்டு டெக்னிக்கல் அண்டு ஃபண்டமெண்டல். கொச்சின் ஷிப்யார்டு கேட்டதை சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் இருக்கிற ஒரு இது கேட்டிருக்காங்க இந்த பிரமல் ஃபார்மா அப்படின்னு ஒன்று கேட்டிருக்காங்க. இந்த ஷேரில் நான் பேர் தான் பார்க்குறேனே கண்டி இதெல்லாம் நான் வச்சதே கிடையாது. பிரமல் ஃபார்மா இது 167 ரூபாயில் இருக்குது. இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இவன் RSI 24 கிட்ட இருக்கான். கீழே நல்லா இறங்கிடுச்சு. இவன் 205 ரூபாலேருந்து இறங்கிக்கிட்டு இருக்கான். 205லேருந்து இறங்குது. ஐயோ, இன்வெஸ்டர்ஸ்லாம் ரொம்ப பாவம் தாங்க. நமக்கு இன்ட்ராடேயில் நம்ம ஒரு ஆப்ஷன் பண்ணுறோம், அதோட முடிவு அன்றைக்கே தெரிஞ்சிடும். இது காலங்காலமாக கட்டிக்கின்னு அழகிற கதை. இந்த இன்வெஸ்டிங் காலம் ஃபுல்லாக இது கூடவே வாழ்ந்துகிட்டு இருக்கணும். அதாவது ஒரு டெத்து எப்படி வரணும்னு விரும்புவாங்கன்னா, இழுத்துக்கிட்டு பறிச்சுக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது, பட்டுன்னு போயிடணும். அந்த மாதிரி இருக்கிறது தான் இந்த ஆப்ஷனு. எல்லா நோயும் வர வச்சுக்கிட்டு, மனசையும் நோவடிச்சிக்கிட்டு, குடும்பத்தையும் நோவடிச்சிக்கிட்டு இருக்கிற நோய் தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு. என்னமா போட்டு சாவடிச்சிக்கிட்டு இருக்கு. இதில் எவ்வளோ இன்வெஸ்டர்ஸ் ப்ரெஷர் மனநோய் வந்திருக்குமோ தெரில, இறங்கிக்கிட்டே இருக்குது இந்த பிரமல் ஃபார்மா. இதுக்கு ஒரு எண்டே இல்லை போல இருக்குது. அதனால தான் நான் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதே கிடையாது. எது இருந்தாலும் ரெடிமேட் டெத்து தான் நமக்கெல்லாம். ஆப்ஷன் தான் நமக்கு. அழிஞ்சாலும் பரவாயில்ல, நான் சீக்கிரமாகவே அழிஞ்சு போகிறேன் அப்படின்ற டைப்பில் நாங்கள்லாம் இருக்கிறோம். இவங்கெல்லாம் காலம் ஃபுல்லாக நோயை கட்டிக்கிட்டு அவஸ்தைப்படுற டிசீஸில் இருக்கிறாங்க இன்வெஸ்டர்ஸ்லாம். இது 167 இப்போ ட்ரேட் ஆகுது. இது இன்னமும் இறங்கும். ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 146 தான் இருக்குது. அதுக்கப்புறம் இருக்கிற சப்போர்ட்டு எங்கே இருக்குது? அதுக்கப்புறம் இருக்கிற சப்போர்ட்டு அதுக்கப்புறம் இருக்கிற சப்போர்ட்டு 125 தாங்க இருக்குது. ஆமாம், 125. இந்த பிரமல் ஃபார்மா ஃபர்தராக இன்னும் இறங்கும். எது வரையும் இறங்குன்னா ஒரு 146 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. இவன் இப்போ தான் ஒரு IPO வந்தான்னு நினைக்கிறேன். இப்போன்னா ஒரு 3 வருஷம் ஆகுது. 2022 வந்திருக்கான். அதுக்கப்புறம் 3 வருஷத்தில் இப்போ நல்லா 300 வரையிலும் ஹை போயிட்டு இறங்கிக்கிட்டு இருக்குது. அதாவது ஒரு ஸ்டேஜில் ஏறிடுச்சு இந்த ஷேரு நல்லா. அந்த ஒரு ஸ்டேஜ் அந்த ஸ்டேஜை இப்போ உடச்சி இறங்கிக்கிட்டு இருக்குது. இதுதான் இந்த ஷேரில் இப்போ நடக்கக்கூடிய விஷயம். வேறு ஒன்றுமே நடக்கலை. இதில் ஃபண்டமெண்டல் எப்படி இருக்குது? இதை ஏன் போட்டு இப்படி அடிக்கிறாங்க? ஐயோ, இந்த பிரமல் ஃபார்மாவை தயவு செஞ்சு இப்போ புதுசாக யாருமே கன்சிடர் பண்ணாதீங்க. PE ரேஷியோலாம் மைனஸில் இருக்குது. 502.65 மைனஸ். ப்ரைஸ் டு புக்கு
2.77 இருக்குது. ROE எல்லாம் மைனஸில் இருக்குது. டிவிடெண்ட்டு சுத்தமாக கிடையாது. ஃபினான்ஷியல் இல்லை, ROE சுத்தமாக கிடையாது. இது வேணவே வேணாங்க. இந்த பிரமல் ஃபார்மா ரொம்ப ரொம்ப ஒன்றுமே இல்லைங்க. இதில் ஃபண்டமெண்டல் என்ன, இது எப்படி என்னங்க PE ரேஷியோ வந்து -500 கிட்ட இருக்குது. நான் இது மாதிரி பார்க்குறது இதுதாங்க ஃபஸ்ட் டைம். மைனஸில் இருக்குன்னு பார்த்துருக்கேன், ஆனால் மைனஸ்லேயே 502.65ன்னு காட்டுறான். இதில் க்ரோத்தே ஒன்றுமே இல்லையே. ROCலாம் வெறும் 2 பாயிண்ட் தான் இருக்குது, 2% தான் இருக்குது. டிவிடெண்ட்டும் ஒன்றும் இல்லை. அந்த ROE ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி மைனஸில் இருக்குது. இவன் என்ன க்ரோத்து டெவலப் பண்ணி என்ன இவன் ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணுவானே தெரில. இவங்களோட ஃபண்டமெண்டல் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை. நான் இந்த மாதிரி இவ்வளோ மைனஸில் இருக்க ஈக்விட்டி ஷேரை இதுதான் நான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன். நான் இதுவரையும் அனலைஸ்லாம் பண்ணதில்லை ஈக்விட்டி ஷேர்ஸை. இப்போ இந்த வீடியோ போடுறதுலேருந்து கேட்குறதுனால நான் பண்ணும்போது இந்த மாதிரி பார்க்குறது இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ எனக்கு தெரிஞ்சு புதுசாக இதை கன்சிடர் பண்ணாமல் இருக்கிறதே பெஸ்ட்டுங்க. ஆல்ரெடி வாங்கி வச்சுருந்தீங்கன்னா இது வந்து உங்கள் தலையெழுத்து, வேறு வழியே இல்லை. ஏன்னா எல்லாம் மைனஸில் இருக்குது. ஏதோ ப்ளஸில் இருந்தால் கூட நம்ம ஏதாவது என்ன ஏதுன்னு பார்க்கலாம். அப்போது இதோட ஃபண்டமெண்டல் போயிட்டு அந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணணும். இவன் எப்படி ரிசல்ட்டை கொடுக்குறான். ஏன்னா PE ரேஷியோ வந்து மைனஸில் இருக்குது, ப்ரைஸ் டு புக்கு 2க்கு கீழே இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ROE ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி மைனஸில் இருக்குது. அப்புறம் அந்த ROC வந்து 2% தான் இருக்குது. 2%லாம் அது வந்து என்ன சொல்கிறதுன்னா லோ பர்சன்டேஜ் உள்ள ஷேர்ஸு. பத்தாவதுக்கு இவன் இறங்கிக்கிட்டு தான் இருக்கிறான். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இது புதுசாக கன்சிடர் பண்ணாமல் இருக்கிறதே நல்லது. ஆல்ரெடி வாங்கி வச்சுருக்கீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 124 ஒரு கேப்பு, அதான் 146 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு, அதுக்கப்புறம் 124 செகண்ட் சப்போர்ட்டு, அது வரையும் எல்லாம் வரும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. இதில் என்னால் அனலைஸ் பண்ண முடியல. உண்மையை சொன்னால் இது வந்து எனக்கு புரியல. இது ஏன் எல்லாம் மைனஸில் இருக்குன்னே எனக்கு தெரியல. அதை நான் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக அதோட குவார்ட்டர்லி ரிசல்ட்டு அவங்களோட இதெல்லாம் செக் பண்ணால் தான் ஓரளவுக்கு அது புரியும். இந்த பிரமல் ஃபார்மா என்னால் அது புரிஞ்சிக்க முடியல, மன்னிச்சிங்க. இன்னும் ஒரே ஒரு ஸ்டாக்ஸ் இருக்குது. அது வந்து அந்த கேஸ்ட்ரால்னு கேட்டிருந்தான். கேஸ்ட்ரால் தான். கேஸ்ட்ரால் இது இந்த பைக்குக்கு பெட்ரோல் போடுற ஒரு காலத்தில் இருந்தது. இப்போல்லாம் இது இருக்கா இல்லையான்னு தெரில. கேஸ்ட்ரால் இப்போ 182 ரூபாயில் ட்ரேட் ஆகுது. இவன் இறங்கிட்டு தான், எல்லாமே இறங்கிட்டு தாங்க இருக்குது. கேட்குற ஸ்டாக்ஸ் எல்லாமே இறங்கிட்டு தான் இருக்குது. அப்போ இன்வெஸ்டர்ஸ்லாம் எவ்வளோ ஒரு கொடுமையை அனுபவிச்சிட்ருக்காங்கன்றது ஒவ்வொரு ஸ்டாக்ஸையும் நம்ம போய் பார்க்கும்போது தான் தெரியுது. அதோட ஃபண்டமெண்டல் பார்க்கும்போது, அதோட சார்ட்டை பார்க்கும்போது, அப்போ எவ்வளோ பேர் மன வருத்தத்தில் இருப்பாங்க. கொடுமைங்க இந்த இன்வெஸ்டிங். நானும் வச்சுருக்கேன். நான் வச்சுருக்கிறது TCS வச்சுருக்கேன், அதானி பவர் வச்சுருக்கேன், டாடா மோட்டர்ஸ் வச்சுருக்கேன், அந்த டிட்டாகர் வச்சுருக்கேன். டிட்டாகர் வந்து எனக்கு நான் எப்போவுமே ஃபஸ்ட் டைம் வாங்கும் போதெல்லாம் மினிமம் தான் வாங்குவேன், 15, 10ன்னு. அவனை நல்லா இறங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வாங்குவேன். அதுவே நமக்கு சில நேரத்தில் இந்த டிட்டாகர்லாம் இறங்கிட்டு இருந்து அப்போவே எனக்கு